இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க வந்துட்டு பிஜேபிக்கு ரொம்ப பெரிய குடைச்சலா இருக்காங்க. சும்மா ஏதோ ஒரு சோசியல் மீடியால சும்மா ஏதோ ட்ரோல் பண்ற ஒரு மெட்டீரியலா இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க ஏதோ வேலை வெட்டி இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்டிங்ல எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அவங்க அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா யங்ஸ்டர்ஸ் கிட்ட கிடைச்ச அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து உண்மையிலே வேற லெவல். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 21 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சோசியல் மீடியால மட்டுமே அவங்க வந்து செயல்பட்டு இருந்தா அவங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை வந்து அடுத்த கட்டமா எடுத்துட்டு போகணும், இந்த கட்சியை வந்துட்டு அதிகாரப்பூர்வமா ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நீட் எக்ஸாம், சிபிஎஸ்இ இதுலலாம் வந்துட்டு ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி வந்து கட்டாயமா மும்மொழி கொள்கை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது வந்துட்டு தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய கல்வி அமைச்சர் அவர் வந்து ராஜினாமா செய்யணும், நீட்ல வந்து முறைகேடு நடந்திருக்கு, அதை எதிர்த்து நாங்க வந்து போராட்டம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முதல் முறையா களத்துல இறங்கி வேலை செய்ய போறாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சும்மா சோசியல் மீடியால பேசிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்ச எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பதிலடியா இருக்க போகுது. அடுத்தடுத்து இவங்க என்ன மாதிரியானதெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல.